வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாட்டி எவ்வளோ தைரியம் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு இருந்தால் சின்னஞ்சிறுசுகளை பிரிப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல ரேவதியையும் ராஜாவையும் பிரித்தது தாங்க முடியாமல் நான் இப்போவே அந்த சாமுண்டேஸ்வரிக்கு நான் யாரை நீ காட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. பாட்டி வேண்டாம், அத்தையோட கோபத்தை பற்றி தான் தெரியல, அப்படிங்க போகண்டாம் பாட்டி அப்படின்னு நம்ம ராஜா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நீ சும்மா இரு ராஜா, எப்படி உன்னையும் ரேவதியும் பிரிப்பாவ, அவளை விடக்கூடாது, அவள் சின்னஞ்சிறுசுகளை பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், அவள் அந்த பாவத்தை அனுபவிக்க கூடாது, கண்டிப்பாக நான் போய் தட்டி கேட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டி களம் இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஏக்கா அந்த கிழவியோட நம்மளை பற்றி கூப்பிடுறது மாதிரி இருக்குது, அந்த கிழவி எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டேஸ்வரி வீட்டில் போய் நின்று கூப்பிட நேரம் உசு பேத்தி விட்றாங்க. உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவின் பேச்சை கேட்டு எப்படியும் இந்த கிளவியை விடக்கூடாது, எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான இவ பேரனை விட்டு என்னை ஏமாற்றி இவ்வளோ நாளும் இவ பேரனை வச்சு இந்த வீட்டில் நுழைஞ்சிட்டு இருந்தா, இப்போ இவ என்ன இவளுக்கு அட்டுழியும் முடியலை, அறுத்து விட்டுட்டு தான் வந்தாச்சு, அதுக்கு பிறகு இப்போ எதுக்காக மல்லுக்கட்டை இங்கே வந்திருக்கா அப்படின்னு இவளுக்கெல்லாம் என் துப்பாக்கியால் தான் பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கி எடுத்து நம்ம பரமேஸ்வரிய பாட்டியை சுட்டு தள்ளுறாங்கங்க. அதில் நிலகுலைஞ்சி போகிறாங்க நம்ம ராஜராஜா. சாமுண்டேஸ்வரி, நீ இப்போ கொலகாரினி உள்ள பட்டத்தை கட்டிட்ட, எங்கள் அம்மா என்ன பாவம் செய்தாங்க, எங்கள் அம்மாவை கொல்லதுக்கு உனக்கு எப்படி மனசு அப்படின்னு ராஜராஜா கண் கலங்கி துடிக்கிறாங்க. நம்ம ராஜா பாட்டியோட உயிரை போயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி மட்டும் கல்லு கணங்காக நிற்கிறாங்க. எங்கள் அம்மா சாவுக்கு இப்போ பழி வாங்கி கணக்கை தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு கல்லு கணங்காக நிற்காங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம பாட்டியால் தாங்கிக்க முடியலை, ரேவதியையும் ராஜாயையும் பிரித்து வைக்கிறது சின்ன ஜிருசுக்கா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இப்படிப்பட்டவங்கள இவ பிரிக்கிறோன்னு முடிவாக்கிட்டால இந்த படுபாவி, அவள் ஒரு மனுஷியே ஆகாது, நான் என்ன திட்டுனா சரி இருக்கட்டும், என் பேரன் என்ன தப்பு செய்கிறான், என் பேரன் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நல்ல எண்ணத்தோடு தானே இருந்தா, ஆனால் அவனுக்கு கிடைச்ச தண்டனை அவனுக்கு பொண்டாட்டிகிட்ட இருந்து பிரித்து வச்சிருக்கா, இவளையெல்லாம் விடக்கூடாது, கேட்க ஆள் இல்லை நீ தானே இப்படியெல்லாம் இவ ஆடுறா, இவ ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி ஆக்கணும், நான் இருக்கிறது வரை என் பேரனும் பேத்தியும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கொதி தள்ளுறாங்க. பாட்டி வேண்டாம், அம்மாவை பற்றி தெரியல அப்படின்னு துர்கா சொல்கிறாங்க. தெரிஞ்சா என்ன, அவள் இருக்கட்டும், அவள் எவ்வளோ தூரம் தான் ஆடுவா, நான் உயிரோடு இருக்கிறது வரை விட மாட்டேன், என் பேரனை பேத்தியும் சேர்த்து தான் வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல கலறங்குறாங்க. நம்ம ராஜாவும் சொல்லி பார்க்குறாங்க. பாட்டி கேட்க மாதிரி இல்லை. ஒரு வழியாக பாட்டி நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று, ஏ சாமுண்டேஸ்வரி இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திரகலா ஆடி போகிறாங்க. அக்கா, அந்த கிழடோட குரல் கணங்க இருக்கா, அது இப்போ எதுக்காக இங்கே வந்துச்சுன்னு தெரியல, அதை தான் அறுத்து விட்டாச்சு, அதுக்கு பிறகு எதுக்காகக்கா வந்திருக்கு தெரியலடி, இப்போ என்ன நொண்டி சாக்க தூக்கி வந்திருக்கோம், ஆனால் இப்போ இந்த தடவை நான் விட போகிறதில்ல அப்படின்னு அந்த சாமுண்டேஸ்வரி கங்கணம் கட்டுறாங்க. அதோட ஏ கிளவி, உனக்கும் இந்த வீட்டுக்கும் தான் உறவு கிடையாது, நீ அறுத்து விட்டாச்சுல, அதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கா, போ கிளவி அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி விட போகிறதில்ல. அவங்க சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, என் பேரனும் பேத்தியும் சின்னஞ்சிறுசுக, அதுக்கெல்லாம் ஒன்று சேர முடியாமல் பிரித்து வைக்க அளவு நீ ஆவிட்டியா, அப்படியெல்லாம் ஒன்றும் விடப்பட முடியாது, என் பேத்தியை இப்போ அனுப்பி வை, என் பேரன் கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க. என்ன நீ உன் பேரனை இந்த என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ ஒட்டிடலான்னு பார்த்தியோ, அதுதான் என்னை ஏமாற்றி நடத்திட்டிய, ஆனால் இப்போ உண்மையை கண்டுபிடிச்சி அவனை விரட்டி விட்டாச்சு, இப்போ நீ என்ன காரணத்தை சொல்லி சேர்க்கலான்னு வந்திருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட வச்சு சேர்க்கணும் அப்படின்னு வந்திருப்பா, அதெல்லாம் நடக்காது, என் மகா பேரையும் கூட வாழ
வரமாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கொதி தெழுறாங்க. நான் வந்து இப்போ என் பேத்தியை அனுப்பி வச்சாதான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். இப்போ சாமுண்டேஸ்வரி இப்போ வந்து என் பேத்தி ரேவதி என் கூட வரணும், என் பேரன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கச்சை கட்டிக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி விடாப்பிடியாக வந்து நிற்கவே, இப்படியெல்லாம் இவ சொன்னால் போக மாட்டா, இப்போவே நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து துப்பாக்கியை போய் எடுத்துகிட்டு வந்து கிளவி நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ 5 இல்லை 10 எண்ணு, நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணது இல்லை அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ போச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா போயிருங்க, அவளுக்கு கோபத்தை பற்றி தானே தெரியும், அவள் போய் சுட்டு விடுவாம்மா, சுட்டா சுடட்டும், என் பேரன் பேத்தி சேர்ந்து வாழ முடியாதுன்னா நான் என் உயிர் இருந்து என்னத்துக்கு, போயிட்டு போட்டோம் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து நினைக்கிறாங்க சொல்லுறாங்க. அதே கணம் நம்ம சாமுண்டேஸ்வரி கவுண்டமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 2 3 5 வரை சொல்லிக்கிட்டு டபார்னி வந்து குண்டை அடிக்கிறாங்க. நம்ம ராஜராஜா பேரிடியை சுமந்தவன்னு ஆணி அலறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியே அலறி துடிச்சு சாஞ்சி கீழே விழுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜராஜா சாமுண்டேஸ்வரி எங்கள் அம்மா என்ன பாவம் செய்கிறாங்க, இப்படி குண்டடிப்பட்டு இப்போ வந்து இப்படி சரிஞ்சு கிடக்காங்களே அப்படின்னு வந்து சொல்ல நேரம், உங்கள் அம்மா தான் எல்லா பாவமும் செய்கிறாங்க, எங்கள் அம்மாவோட உயிர் இப்படி தானே துடிச்சு போயிருக்கோம், அதே தானே இப்போ நடந்திருக்கு, இப்போ தான் ஈக்குவலாக இருக்குது, என்னை பொறுத்தவரையில் இதுதான் கரெக்டு, இப்போ தான் நான் இந்த கிளவியை பழி வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு கலகலன்னு சிரிக்காங்க. நீ ஒரு மனுஷியா எங்கள் அம்மாவை அநியாயமாக சுட்டு தள்ளிட்டியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி அந்த நிலைமையிலையும் மருமக மேலே எந்த தப்பு இல்லை, ஆனால் சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சிடாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு உயிரை மாற்றிக்கிறாங்க. நம்ம ராஜராஜா அப்படியே சாமுண்டேஸ்வரி எங்கள் அம்மா இறக்க நேரம் வர உன்னை வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க செய்தது தப்புன்னு தெரியும், அவங்க தானே எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து தென்னாவட்டாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி பேசுகிறாங்க. நீ மனசே கிடையாது, இப்போவே வந்து உன்னை விட போகிறதில்ல, எங்கள் அம்மா சாவுக்கு எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், எங்கள் அம்மா தப்பு செய்யாதவங்க எதுக்காக இப்படி குண்டடிப்பட்டு சாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி துடிக்கிறாங்க. நம்ம ரேவதி பாட்டி நீங்கள் வந்து எவ்வளோ நன்மை 2 குடும்பத்துக்கும் வந்து சேர்ந்துருக்கீங்க, ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கடைசியில் ஒன்றா இருக்க முடியாமையே வந்து போய் சேர்ந்துட்டீங்களே, எனக்காக வந்து என் ராஜா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து நினச்சி உயிரையே விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி துடிக்கிறாங்க. நம்ம ராஜா வந்து ஓடி வராங்க. அப்போ தான் வந்து இப்போ நம்ம ரேவதி வந்து எங்கள் அம்மாவை விடாதுங்க, போலீஸில் பிடிச்சி கொடுங்க, எங்கள் அம்மா வந்து பாட்டியை கொன்னது தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன போலீஸ் எல்லாம் நான் பார்க்காத போலீஸா, நான் வந்து நானே போய் சரணடைவேன், நான் வந்து செய்ததுக்காக நான் தண்டனை அனுபவிக்கலாம், ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து மனசுக்குள்ளே அப்படி நிறைஞ்சு இருக்குது, ஏன்னா இவ்வளோ நாள் எங்கள் அம்மா சாவுக்கான வந்து குற்ற உணர்வு இருந்து இப்போ நான் அவங்கள போட்டு தள்ளியாச்சு, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலா எப்படியோ கிளவியை போட்டு தள்ளி அக்கா கம்பி என்ன போகிறா, இந்த சொத்து பத்தி எல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம், நம்ம ஆட்டையை போட்டுட்டு சந்தோஷமாக வாழலாம், நம்ம அக்காவும் இங்கே இருக்கிறது போகிறதில்ல, அப்போது இனி வந்து நம்ம ராஜ்யம் தான், நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாட்டும் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கணம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து போலீஸில் போய் வந்து சரணடைகிறாங்க செய்த தப்புக்கு. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் ரேவதியும் வந்து எப்படியும் வந்து நம்ம பாட்டியோட விருப்பம் சேர்ந்து வாழணும்னே அதை வந்து நம்ம சேர்ந்து வாழுவோம், தனித்தனியாக வந்து இருந்து கஷ்டப்படண்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி நீ அவசரப்பட்டு எங்கள் அம்மா தப்பு பண்ணலை, நீ தப்பு பண்ணாங்க நீ நினச்சியே நீ இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டியே அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து நினைக்கிறாங்கங்க.